வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கொள்ளு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம ஆல்ரெடி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கொள்ளு பொடி தாங்க. கொள்ளு பொடி கடைகள்லேயும் கிடைக்குதுங்க. ஸோ நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா தேவைங்கிறப்ப அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லதும் கூடங்க உடம்புக்கு. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த வீக்லி த்ரைஸே குடித்தாங்கனாவே போதும். வெறும் வயிற்றில் இல்லை டெய்லியுமே குடித்தாலும் ஒன்றும் பண்ணாதுங்க. அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் கொள்ளு பொடி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 8 to 10 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 3 to 4 பல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு கருவேப்பிலை தழை, தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சூப் வைக்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறது மிக்ஸி ஜாரில் இருக்கிற வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு அளவாக தான் சூப் வைக்கிறேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொள்ளு பொடி 1 ஸ்பூன் நான் எடுத்துக்கோங்க. என்னோடய ஸ்பூன் கொஞ்சம் பெருசு, அதனால் ஸோ இந்த 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். இதை அடுப்பில் வச்சாச்சுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் அகைன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விடலாங்க. இது கொதிச்சு வரணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம சூப்புக்கு தண்ணி தாங்க வேணும். அதனால் தண்ணி இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் அந்த தக்காளி, வெங்காயம் பச்சை வாசம் போனாவே போதுங்க. இது பார்த்திங்கன்னா கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. அதை என்னென்னு பார்த்திங்கன்னா, எள்ளு சாப்பிட்டா நமக்கு வெயிட் கெயின் ஆகும், கொள்ளு சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ரெசிபிங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் கிடைக்கும். இந்த சூப் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. சளிக்கெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சளி சீக்கிரமாக சரியாயிடுங்க. இன்னும் நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரும்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ அகெயின் நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். இது அகெயின் நல்லா கொதிச்சு வந்துடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாங்க. பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சுங்க. இது வெறும் வயிற்றில் குடிச்சு வந்தாலும் நமக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாக கிடைக்குங்க. தானிய வகைகள்லேயே இது ஒரு அற்புதமான தானியங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம இதிலையே உப்பு, காரம் எல்லாம் இந்த பொடியிலேயே சேர்த்துருப்போம். அதனால் நம்ம தேவையிருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. மல்லித்தலை தூவிடலாம். தூவி இறக்கிடலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.